இவன் பேரை கேட்டாலே ஓடி ஒளிகிறாங்களா? பிடிங்க அவங்கள. இப்படி செஞ்சு கொடுத்தாக்கா நிச்சயமாக ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. யார் அவன் பார்க்கலாமா? வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். அறுசுவையில் ஒரு சுவையான கசப்பு சுவை. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது இதை நாம் உணவில் சேர்த்துக்கணும். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பாகக்காய் தான். இதில் விட்டமின் ஏ, சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ், மினரல்ஸ் லைக் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம், எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணலாம். பொடிசாக கட் பண்ண பாவக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி தூள், மஞ்சள் தூள், தயிர், எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது எவ்வளோ நேரம் நீங்கள் சோக் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் இது அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி கைகளால் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த மாதிரி அது நல்ல ஒரு கலவையாக வரட்டும். நம்ம சமைக்கிறதுல பாதி விஷயம் இப்போவே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கலவையை அப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அட்லீஸ்ட் 10 minutes ஆகுது அது நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு அந்த கசப்பு சுவை தெரியாது. இப்போ ஒரு பேனில் நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு சோம்பும் கடுகும் சேர்த்து பொரிய விடலாம். பொரிய விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மிக்சரை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3-4 minutes இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சமயத்தில் ஸ்டவ்வோட ஃப்ளேமை சுத்தமாக கம்மி பண்ணிவிடுங்க. அது சிம்லேயே இருக்கட்டும். இனிமேல் ஃபுல்லாக அது சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும். நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கோம், அதுவே அதுக்கு போதும். ஸோ நம்ம மூடி போட்டு ஒரு 2 minutesக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 8 minutes ஆயிருக்கு. நான் ஒரு 2-3 முறை இதை எடுத்து இடையில நான் வதக்கி விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பாவக்காவை எடுத்து நீங்கள் ஒரு பைட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ ஜூஸியாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு கசப்பு சுவை தெரியவே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா சீக்கிரமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சமானவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க பாராட்ட நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம். யாரும் இதை பார்த்து இனி ஓட மாட்டாங்க. இந்த பாவக்காய் தொக்கு நமக்கு ரச சாதம், சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தியில் கூட நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த கசப்பு சுவை சுத்தமாக தெரியாது. நான் இன்னைக்கு பருப்பு தாலுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த பாவக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். அல்டிமேட் டேஸ்ட்டு, சொல்லவே முடியாது. நாக்கில் அப்படி எச்சு ஊறுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வில்மாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பாகக்காய் தொக்கை நீங்கள் வெறும் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி ஆஃபீஸ் கொண்டு போகலாம். ஜஸ்ட் ஒரு 2 அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma.